ஹாய் கைஸ். ஆக்சுவலா நமக்குன்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நமக்குன்னு இப்போ வரைக்கும் வாழ்ற லைஃப்ல எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம், அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு சொன்னா எனக்கான விஷயம், என்னோட ட்ரீம் லைஃப்பை நான் வாழணும் அப்படின்னு நிறைய தவிக்கிறோம். அப்படின்னா அந்த டெஸ்பிரேட்னஸ், அந்த நீடினஸ்லயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் எங்கிருந்து வேர் விடுது, ரூட் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம எப்படி சூழல்ல வளர்ந்தோம், நான் வளர்ந்த மாதிரிதான் எல்லாருமே வளர்ந்துருப்பாங்க மோஸ்ட்லி. நான் வந்து 80s கிட் தான். ஸோ நான் எப்படி ஒரு சூழல்ல வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னா, எமோஷனலி அன்அவைலபிள் ஃபாதர், எமோஷனலி அன்அவைலபிள் மதர். அதே மாதிரி பினான்சியலி அன்அவைலபிள் ஃபாதர், பினான்சியலி அன்அவைலபிள் மதர். பினான்சியலினா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கரெக்டா, இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, நோட்டு வாங்கணுமா, பேனா வாங்கணுமா, இதுக்கெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு காசு கேட்டோம் அப்படின்னா அந்த காசுக்காக ஏங்கிட்டே தான் இருந்திருப்போம், அது கிடைச்சிருக்காது. தட் இஸ் வாட் இஸ் எமோஷனலி, அதாவது பினான்சியலி அன்அவைலபிள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி மாரல் சப்போர்ட் வைஸும் அன்அவைலபிள் பேரண்ட்ஸ், அதே மாதிரி பிசிக்கலி அன்அவைலபிள் பேரண்ட்ஸ். பிசிக்கலி அன்அவைலபிள் பேரண்ட்ஸ்னா, இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஆசைப்பட்டு போகணும்னு நினைக்கிறோம், ரொம்ப இஷ்டப்படுறோம், ஆனா பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போல, அதுக்கு தடை போடுறாங்க, இல்ல சப்போர்ட்டே பண்ணல, அந்த சிந்தனையை கூட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொன்னா தட் இஸ் ஆல்சோ அன்அவைலபிலிட்டி தானே. சோ இப்படி சூழ்நிலையில தான் நம்ம வளர்ந்து பெருசாகி வரோம். சோ இந்த சூழ்நிலையில நமக்கு வீட்டுல, அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறவருக்கு இது ஜாஸ்தியா நம்மள பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவான ரூஃப், 3 நேரம் சாப்பாடு, படிப்பு மெயினா அதுதாங்க. ஸோ ஸ்கூல் முடிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ இது இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ற வரைக்குமே இது ஒரு பெரிய பேர்டனா நமக்கு தெரியறது இல்லை. இவ்வளவு தூரம் நம்மள அது பாதிக்குது அப்படின்னு கூட தெரியறது இல்லை. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சின்ன வயசுலயே அம்மா கிட்ட கிடைக்காத அந்த அரவணைப்பு அக்கா கிட்ட இருந்து கிடைக்கணும். அம்மாக்கு அடுத்த ஸ்தானம் அக்காவுக்கு தான் நினைக்கிறோம். ஆனா அக்காவுமே அன்அவைலபிளா இருக்கும்போது அது ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்துது, ரொம்ப ட்ராமடைஸ் ஆகும். அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து அந்த அரவணைப்பு, கைடன்ஸ், வழி நடத்துதல், இதெல்லாம் அண்ணன் கிட்ட, அதுக்கு அடுத்த ஸ்தானம் அண்ணன். சோ அண்ணன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் அண்ணன் கிட்ட இருந்தும் கிடைக்கல அப்படிங்கும் போது அங்கேயும் ஒரு எம்டினஸ் இருக்கு. சோ நம்மளே நம்மள எப்படி உருவாக்கிக்கிறோம்னா, சோ நம்ம கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்கண்டிஷனல் லவ் நம்ம கற்பனையில வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு அம்மா, ரொம்ப அரவணைப்பா இருக்கக்கூடிய அக்கா, எப்பவுமே நம்மள வழி நடத்தி நம்மளுக்கு ஒரு பேக் போனா, சப்போர்ட்டிவ் தூணா நிக்கக்கூடிய மாதிரி ஒரு அப்பா, எந்த இடத்துலயுமே நம்மள விட்டு கொடுக்காத ஒரு அண்ணன், இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேயா? சோ இதெல்லாம் ஒரே மனிதர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அப்படிதான் நம்ம விட்னஸ் பண்ணிருக்கோம் வாழ்நாள் முழுக்க. ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்படின்னு சொன்னா அவளோட ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு எல்லாமே. சோ இது எல்லாமே அப்ப நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கிறோம். அங்கேயும் இதே எமோஷனல் அன்அவைலபிலிட்டி, இதே பினான்சியல் அன்அவைலபிலிட்டி, இதே பிசிக்கல் அன்அவைலபிலிட்டி, மாரல் சப்போர்ட் அன்அவைலபிலிட்டி, இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிரும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகாத போது, அது போக அந்த என்விரான்மெண்ட்டும் டாக்ஸிக்கா இருக்கு, நம்ம மேனிபுலேட் பண்ணப்படுறோம், நம்ம விக்டிம்ஹுட்லயே இருக்கிறோம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே, சோ அந்த கஷ்டத்துலதான் இந்த டெஸ்பிரேட்னஸ், இந்த நீடினஸ், லாங்கிங், ஏக்கம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. சோ நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே இந்த லாங்கிங் அண்ட் ஏக்கத்தினுடைய அடிப்படையில தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபாதர் வூன்ஸ், மதர் வூன்ஸ் சொல்றேன் இல்லையா, இது சின்ன வயசுலயே நம்ம அம்மா அப்பாவை பார்த்து பார்த்து விட்னஸ் பண்ணி நமக்கு வந்துருது. ஏன்னா அப்பா வந்து எப்பவுமே டாமினேட்டிங்கா இருக்காரு, அம்மா வந்து டிபெண்டாவே வச்சிருக்கிறாரு. அம்மா டிபெண்டா இருக்கிறதுனாலே அடி வாங்கிட்டு, மிதி வாங்கிட்டு, அத்தனை சத்தம், கஷ்டம், சண்டை வந்தாலும் சேர்ந்தே இருக்கிற சூழ்நிலை. சோ இதை பார்த்து பார்த்தே வளரும் போது நம்ம மனசுல என்ன பதியுது, அம்மா டிபெண்டா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு விட்னஸ் பண்ணிடுறோம், பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதுல இது ஃபாதர் உண்ட், மதர் உண்ட், அதுல இருந்து ஸ்டெம் ஆகுற விஷயம் என்ன, ஸ்டெம் ஆகுது, இது சின்ன வயசுலயே நடக்கிறதுனால அந்த இன்னர் சைல்ட் ட்ராமாவும் நமக்குள்ளேயே இருக்கு. அதே மாதிரி நம்ம பெண்ணா பிறந்ததுனாலே இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம பெண்ணா இருக்கிறதுனாலே எல்லாரும் அவங்களுக்கு கீழே நம்மள டிபெண்டா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சமூகமே அப்படிதான் இருக்கு, ஒரு பெண்ணோட நிலையே இப்படிதான் அப்படின்னு அந்த இன்னர் ஃபெமினைன் ட்ராமா உருவாகுது. அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற ஆண்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ஆணுக்கு பெண்ணுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க தெரியும், அழுகையை மட்டும்தான் கொடுக்க தெரியும் அப்படின்னு ஆணினுடைய பிரதிபிம்பமே ரொம்ப ரணமா வச்சிருக்கோம். சோ இன்னர் மாஸ்குலைன் ட்ராமாவும் இதுல இருந்துதான்
ஸ்ப்ரவுட் அவுட் ஆகுது. சோ இது எல்லாமே எமோஷனல் ட்ராமா தான். இது பெண்ணுக்கு இருக்குன்னா ஆணுக்கும் எப்படின்னா, ஆணுக்கு வளர்ப்பு முறையில ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எல்லாத்தையும் திணிச்சு திணிச்சு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவே வளர்க்கப்படுறான். அம்மா அப்பாவுக்கு அவன் தான் செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு நிலையிலேயே வளர்க்கப்படுறான். சோ அவனுடைய ஆசைகளை அவன் வாழவே முடியல. இப்ப ஒரு உயிர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, வெதர் ஜெண்டர் பயாச விட்டுருங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், பெண்ணுக்குள்ளேயும் மாஸ்குலைனிட்டியும் இருக்கு, ஃபெமினிட்டியும் இருக்கு, ஆணுக்குள்ளேயும் மாஸ்குலைனிட்டியும் இருக்கு, ஃபெமினிட்டியும் இருக்கு. அப்ப அவனோட மனசுல எப்படி இருக்கும்? ஆணா பிறந்ததுனாலே நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கடான்னு அந்த ஆண் இன்னர் மாஸ்குலைன் ட்ராமாவும் இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வர்றதுனால இன்னர் சைல்ட் ட்ராமா அவனுக்கும் இருக்கும். அதே மாதிரி அப்போ அவன் வந்து என்ன சொல்ற, தன்னுக்குள்ள இருக்கிற அந்த பெண்மை, தன்னை சுத்தி இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்ப்பான் இல்லையா? அப்போ அவன் விட்னஸ் பண்ற விஷயம் என்னவாக இருக்கும்னா, பெண் வந்து ஆணை யூஸ் பண்ணி அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறான். இப்படிதான் இருக்கும். சோ அப்ப அந்த பெண்மைக்கான பிரதிபிம்பமும் டேமேஜ்டா தான் இருக்கு. சோ அப்ப ஆணும் சரி பெண்ணும் சரி எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபியர் பேசிஸ்ல தான் எடுக்கிறோம். அதனாலதான் அவ்வளவு டெஸ்பிரேட்டா இருக்கிறோம். பெண் என்ன நினைக்கிறா, நம்ம ஆணுக்கு டிபெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது. அப்போ நம்மளே நம்மளை பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஃபியரை பேஸ் பண்ணியே எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கிறோம். அந்த ஃபியர்னு வரும்போதே மனசுல கிளாரிட்டி வராது. அந்த பயம் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸோட அந்த சங்கிலி இருக்கு பாத்தீங்களா, ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கும் போதே தேக்க நிலைக்கு போயிருவோம். அதை தாண்டியே நம்மளால நகண்டு போக முடியாது, மார்ச் ஃபார்வர்ட் ஆக முடியாது. அந்த தேக்க நிலையிலேயே மார்ச் ஃபார்வர்ட் ஆகுறோம்னா கரெக்டான பாத்துல மார்ச் ஃபார்வர்ட் ஆக மாட்டோம். அதனாலே நம்ம இஷ்டப்பட்டதை, நம்ம ட்ரீம் லைஃப் என்னவோ, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, எதுக்காக ஏங்குறோமோ அதை வாழ முடியறதே இல்லை. ஆணும் சரி எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவனுமே வந்து இந்த அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றானோ அதுதான் அவனோட கோர் ஃப்ரீக்வன்சி. ஆனா அதையுமே ஆணுமே வாழ முடியறது இல்லை. ஏன்னா அவனுக்குள்ளேயும் ரணமா தான் வச்சிருக்கான். சோ இந்த எமோஷனல் ட்ராமா எல்லாத்தையுமே ஹீல் பண்ணுங்க. சோ தட் உங்க டெஸ்பரேட்னஸ், உங்களோட அந்த நீடினஸ், ஏக்கம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா மட்டு போட்டு போயிடும், இல்லாமலே போயிடும். அப்போ உங்களோட கோர் ஃப்ரீக்வன்சி என்னவோ அதை வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு 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 கிளாரிட்டியா இதுதான் என்னோட கோர் ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிக்க முடியும். சோ அந்த கோர் ஃப்ரீக்வன்சியாகவே நீங்க வாழும்போது, அந்த கோர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள நீங்க யாரு என்னங்கிற எந்த வைப்ரேஷன் வச்சிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்கா தட் வில் கம் இன்டு யுவர் லைஃப். அந்த கோர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச டெய்லி ரொட்டீன் வச்சிருக்கலாம். அந்த கோர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள உங்க பிடிச்ச ட்ரீம் பர்சன் வச்சிருக்கலாம். அந்த கோர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச வேலை, இதுதான் எனக்கு செய்யணும்னு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் ஆல் வில் கெட் அட்ராக்டட் இன்டு யுவர் லைஃப். அதை நான் டீச் பண்றேன், கோச் பண்றேன். என்னோட போன் நம்பர் இதுலயே இருக்கு. தாராளமா எனக்கு கால் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எதுனாலும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு டெசிஷன்ஸ் நீங்க எடுங்க.